எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது பங்குனி மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பங்குனி மாதத்தில் துலா ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படின்னா, துலா ராசிக்காரரை பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு இடம் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க எப்போவுமே. கரெக்டுனா கரெக்டாக இருப்பாங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே அவங்க 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து உங்களையும் உங்களோட உறவினர்களையும் பாடாய்படுத்திய சூரியன் இப்போது 6ஆம் வீட்டில் நுழைந்திருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். கண்டும் காணாமல் இருந்தவங்க கூட, கோபத்தில் இருந்தவங்க கூட வழியை வந்து உங்ககிட்ட பேசும் நேரம் அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான சந்தோஷ செய்திகளும் வந்து உங்களை சேரும். பிள்ளைகளோட கோபங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் இது வரைக்கும். ஆனால் இனிமேலும் ஆரோக்கியமாக மாறுவாங்க. படிப்புலையும் ஆர்வம் காட்டுவாங்க. உயர்கல்வி குறித்து படிப்பு குறித்த குழப்பங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கும். பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளை, மனத்தாங்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பாகப்பிரிப்பினை விஷயங்களில் குறித்து பேசும்போது சற்று கோப கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சற்று பலவீனமாக இருக்கிறதுனால தந்தையாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த தங்க நகைகளை கவனமாக கையாளுவது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சி, லாபத்தை உங்களால் காண முடியும். பங்குதாரர்களாலும் உங்களுக்கு யோகம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்துமே சரியாகி பணிச்சுமையும் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சகோதர வகையில் அனைத்து உதவிகளுமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அனைத்து விதமான சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் பெற சபரிமலை சாஸ்தாவை, ஐயப்ப சுவாமியை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வாய் பேச முடியாதவங்களுக்கு உதவுவது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். வெள்ளரிக்காய், இளநீரை தானமாக கொடுப்பது அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு. களத்திரகாரகன் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே திட சிந்தனைகளுடன் உங்களோட குறிக்கோள்களை அடையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகும். நிதி நெருக்கடிகள் அனைத்துமே ஏற்படாது. குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் சிறப்பாகவே இருக்கும். எப்போதை போலவே சட்டத்தை மதித்து நீங்கள் நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தன்மை சில அன்புகளுக்கு சாதகமான மேலிடத்துக்கு தொடர்புகளை உருவாக்கி உங்களுக்கு தரும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிரமங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் குறையும். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுவீங்க. கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுவீங்க. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த பங்குனி மாதம். அதிலும் குறிப்பாகவே இந்த ஆண்டு மீனம் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதனால் சில ராசிகளுக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளும் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி முதல் மீனம் ராசியில் பெயர்ச்சி ஆகிய அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோடு மார்ச் 29ஆம் தேதி சந்திரன், சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களினோட சேர்க்கையும் இந்த மாதம் நடக்க இருக்குங்க. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்கு. இதனால் 12 ராசிகளில் சில ராசிகளில் குடும்ப உறவுகளில் விரிசல், வேலை, தொழிலில்
ஏற்படும் தொந்தரவு ஆகிய பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பிரச்சனைகள் இந்த மாதம் விலகக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளோட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் காணாமல் போக வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே இருந்த நிதி நிலைமையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் தீர்ந்துவிடும். உங்களுடைய நிதி நிலைமை இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சீராக இருக்கும். அது மாதிரி கடன்களும் வசூலாகும். புதிய முதலீடுகளை செய்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. புதிய நண்பர்களோட வருகை வாழ்க்கையில் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வீட்டில் புதிய வரவும் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் தேடி காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். திருமணத்திற்கு நல்ல வரணும் அமையுமான இந்த மாதத்தில் அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய வெற்றி வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. சந்தோஷமாக அந்த ஈசனுக்கு நன்றி சொல்வது ரொம்ப நல்லது. சிவபெருமானோட வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயங்களுமே வெற்றியடையும் வாய்ப்பையும் உண்டாக்கி உங்களுக்கு கொடுக்கும் மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க கடந்த ஒரு மாத காலமாகவே 5ஆம் வீட்டில் உட்கார்ந்திருந்த உங்களையும் உங்களோட உறவுகளையும் பாடாப்படுத்திய சூரியன் இப்போது 6ஆம் வீட்டில் நுழைய போகிறாரு. ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, சூரியன் புதன் கலத்திரஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றம் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 29/3/2023 அன்று புதன் பகவான் ரணருண ஸ்தானத்தில் இருந்து கலத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 7/4/2023 அன்று சுக்கிர பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14/4/2023 அன்று சூரிய பகவான் ரணருண ஸ்தானத்திலிருந்து கலஸ்தர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் அமையப்போகுது. எதுலேயுமே தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடிப்பீங்க. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். முக்கிய நண்பர்களோட அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே மாதிரி எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலும் மற்றவங்க தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுபவத்தில் இருந்த தாமதம் அனைத்துமே நீங்கி நல்ல பார்ட்னர்களோடு இணைந்து வந்த மனச்சிக்கல்கள் மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே திடீர்னு பயணத்தை சந்திக்க நேரலாம். உயர் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. புதிய வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு தக்க பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த பங்குனி மாதம் இருக்குது. ஆனாலுமே சற்று கவனமாக எல்லாரிடமே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக இருக்க வேணும். அன்பாகவும் பேசுவதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகும்போது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்களா, கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தடையில்லாமல் இருப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த மாதமானது நல்லா சிறப்பாக அமையும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்குமே காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்க்காத அலைச்சலும் ஏற்பட இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான விஷயத்தில் திடீர்னு தடை தாமதம் ஏற்படலாம். மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெற்றோர் ஆசிரியர் அரவணைப்பை நீங்கள் பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சித்திரை 3-4 பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலுமே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தடை நீங்கி நன்றாக நடந்து முடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக நாட்டம் இருக்கும். பண பிரச்சனை அனைத்துமே இந்த மாதத்தில் நீங்கும். சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகமும் உண்டாகும்.
சுவாதி நட்சத்திரத்துக்காக பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் அனைத்துமே உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மையும் உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பார்த்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.